அந்த மக்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஒரு மாட்டு வைத்தியர், நாட்டு வைத்தியர். மாடுகளுக்கு வர நோய்களுக்கெல்லாம் இப்போ நான் மருந்து கொடுத்துக்கிட்டு குணமாக்கியிருக்கிறேன். ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னால் மாடுகள்லாம் நான் வைத்தியம் பண்ணிருக்கிறேன். அப்போல்லாம் மாடுகள்லாம் நோய் அதிகமாக வர்றதில்லை. காரணம் என்ன தெரியுமா? மாடெல்லாம் உழவு ஓட்டிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அவன் மாட்டை பராமரிப்பு சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ நோயே வரதில்லை. அப்போ பசுமாடு அதிகம் இல்லை. ஏன்னா பாலே அப்போ ஏதோ வீட்டுக்கு பாலுக்கு வேணும்னு ஒரு மாடு வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு அந்த மீதி பாலை தயிர் போட்டு அதை வெண்ணெய் கடைஞ்சி அந்த வெண்ணெயை உருண்டை எடுத்து ஒரு வாரம் கடைஞ்சி அந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு போய் அப்போல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு வெண்ணெய் வாங்குறவன் வருவான் டின்னு வச்சுக்கிட்டு. அந்த டின்னில் போய் கிலோ ஏன்னா ரொம்ப கம்மி கிலோ, இன்றைக்கெல்லாம் ஏன்னா 500 1000 அந்த வெண்ணெயை விற்றுவிட்டு அந்த தயிரை குடிச்சுவிட்டு மீதி தயிர் புளிச்சு போய் கிடக்கும். அதெல்லாம் கீழே எடுத்து ஊற்ற வேண்டியதான். அப்படியெல்லாம் அந்த நாளையில் இருந்தது. இப்போ என்ன காலம் மாறி போச்சு. மாடுகளுக்கு உழவு மாடும் போயிடுது. அதெல்லாம் டிராக்டர் தான் உழவு மாட்டை விட்டான். எவன் எல்லாம் உழவு ஓட்ட சோம்பேறி ஆகிவிட்டாய. ஒவ்வொரு விவசாயியும் இன்றைக்கி பொழுது காலையில் ஏர் கட்டினா மணி 12 வரையிலும் ஏர் ஓட்டணும். ஓட்டினா தான் அந்த ஓட்டுறது அந்த மாடும் இப்போ வேலை செய்யும். அது இப்போல்லாம் மனுஷனு சோம்பேறி ஆகி போட்டான், மாட்டி தள்ளிவிட்டான். ஏன் அவ்வளவு சோம்பேறி ஆகி போச்சு? இப்போ என்ன போகிற ஒருத்தன் அவனுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி 10 மாடு பசு மாடு, 3 மாடு பசு மாடு, 2 மாடு வச்சுக்கிட்டு பாலை கறந்து எதை கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு 10 ரூபா வருதா, சரி அதில் 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு 50 ரூபா தவிட்டுக்கு தீனி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த தீனியால் தான் இப்போ வந்ததே கோளாறு மாடுகளுக்கு. அவன் கருவாடு வெங்கிச்சங்களுக்கு கருவாடு புண்ணாக்கு மயிர் மகாலாம் கலந்து தீவனம் போடுறான். அரிசி மாவு எல்லாம் போட்டு எல்லாம் இப்போ என்ன திங்குதுன்னா என்ன நினைக்கிறேன் தெரியும்? இப்போ எல்லாம் மாடுகள் என்ன தெரியுமா? இந்த தீனி போட்டால் இன்னும் 2 லிட்டர் தேன் பீசுமா, அந்த தீனி போட்டால் இன்னும் 2 லிட்டர் பீசுமா. இப்படி தீனியை போட்டு 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 மாட்டை குடலெல்லாம் கெட்டு போகுது. இந்த காரணத்தால் தான் மாடுகளுக்கு நோவு. இப்போல்லாம் நாம் அதை போய் ஒரு மாட்டை இப்படி நின்று பார்த்தனாவே அந்த மாடுக்கு என்ன நோவுன்னு நான் ஊர்ஜிதமாக நான் என்னுடைய இதில் சொல்லுவேன், யூகத்தில். இப்போ போய் மாட்டை இடத்த பிடிச்சி பார்த்தாலும் தெரியல, ஓட்டி பார்த்தாலும் தெரியல, நான் தொட்டு பார்த்தாலும் தெரியல. அந்த அளவுக்கு நோய் உற்பத்தி ஆகி போச்சு. எல்லாம் தீவனத்தால் வந்த காரணம் தான். சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், வைத்தியத்துக்கு தேடிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாடு ஒன்று தீண்டிங்களே உடனே டாக்டர் ஃபோன் பண்ணுறான், டாக்டர் வரட்டான். அவர் வர்றாரு, 2 ஊசி போட்டு 1000 500 வாங்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் வர்றாரு, இப்படி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருந்து குணமாவில் பல விதமான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவர் ஒரு 4 நாளைக்கு ஊசி போட்டு சரி ஒன்றும் எதிர்பார்ப்பா நாட்டு வைத்தியம் பண்ணி பாருப்பான்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்புறம் தான் அவன் நம்மளை தேடிக்கிட்டு வர்றப்பல, ஆனால் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? சரி, நானும் கடமையை செய்யணும். ஏன்னா இது உயிர் பிரச்சனை. ஒரு மாட்டை ஒருத்தன் இது மாதிரி ஆகிப்போச்சின்னு சொன்னாக்கா சரி விலைக்கு வா, நான் இல்லைப்பா போய் பாருன்னு சொல்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு உயிரை காப்பாற்றணும். அந்த அளவுக்கு நானும் போய் பார்த்து சில மாடு செஞ்சுருக்கிறேன். நான் அதில் குணமாகவும் இருக்கிறது, குணமாகாதும் போயிடுது. ஏன்னா அந்த மாதிரி இந்த நோய் முத்தி போகுது. இப்போலாம் மாடுகளுக்கு எந்த நோயும் முதல்ல 1954 நாட்டு வைத்தியம் பண்ணியிருந்தார். அவர் சொந்த ஊர் மண்ணாய்க்கம்பட்டி, வாழப்பாடி பக்கத்தில் மண்ணாய்க்கம்பட்டி. அவர் தான் இந்த கிராமத்தில் வைத்தியம் பண்ணியிருந்தார். அப்போ நம்ம வீடுகளுக்கு அப்போ மாடு இருந்தது, வருவார் வைத்தியம் பண்ணியிருந்தார். அவருக்கு வயசு அப்போ ஒரு 60-65 வயசு இருக்கும். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ நான் பள்ளியிடம் படிச்சுக்கிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா ஐயா இந்த வைத்தியத்தை என் மகனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிச்சு. அவர் ஏன்னா கற்றுக்கிறியா பையாவினார். நானும் கற்றுக்கிறேன்னே ஆர்வமாக இருந்து அந்த வைத்தியத்தை அவர் கூட தெரிஞ்சு ஒரு வருஷம் கூட அவர் கூடவே போய் மாட்டை பார்த்து அதை பார்த்து மூலிகை பார்த்து அதை குடிச்சு இதை சொல்லி அதை எல்லாம் பூரா கற்றுக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. அவரும் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரும் காலமாகிவிட்டார். நான் அப்போல்லாம் எனக்கு சிறு வயசாக இருக்கிறதால இந்த வைத்தியம் பண்ணுறதுக்கு பயம். இந்த மாட்டுக்கு மருந்து ஊற்றி ஏதாவது ஆகிப்போச்சுனாக்கா நம்மளை ஏதாவது பிடிச்சிக்குவாங்களே எங்கன்னு ஒரு மாட்டு கூட வைத்தியம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம மாடுகளுக்கு ஒரு நோய் வந்து கொடுத்தேன்.
அந்த நோவுக்கு நம்ம வைத்தியம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சரி நம்ம மாட்டுக்கு மருந்து ஊற்றுறேன். அப்புறம் போய் நாட்டு மருந்து கடையில் எல்லாம் மருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் கலக்கி ஒரு ஊற்றுனேன். அது எனக்கு குணமாயிடுது. சரி இதுக்கு இது தான் நாட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அதிலேருந்து ஒன்று அப்படியே செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மாடுகளுக்கு அப்புறம் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி அக்கம் பக்கம் இதெல்லாம் சொல்லி அப்படியே எரிஞ்சு அப்புறம் அது நாடு எரிஞ்சு போச்சு. நாடு அறிஞ்சு ஊர் அறிஞ்சு மறுபடியும் இந்த ஏரியா பூராவும் எல்லாம் பூரா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் போன வைத்தியம் அப்போல்லாம் எவ்வளோ தெரியுமா, ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பண்ணால் 5 ரூபா. இன்றைக்கி 5 ரூபா ஒரு ஐஸ் கட்டி ஐஸ்கிராம் வாங்க முடியாது இன்றைக்கி நிலமை. அன்றைக்கி 5 ரூபாய்க்கு ஒரு வைத்தியம் பண்ணணும். அன்றைக்கி வந்து வைத்தியம் 5 ரூபான்னா அது பெருசு. ஏன்னா பவுன் அன்றைக்கி வந்து ஒரு பவுன் வந்து 100 ரூபா தான் விற்றுது. 100 ரூபா விற்கக்குள்ள ஒரு பவுன் 5 ரூபா கட்டணும். நெல் 50 ரூபா தான், 45 ரூபா 30 ரூபா 50 ரூபா விற்றுது. காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு வைத்தியம் பண்ணணும்னா ஆயிரக்கணக்கில் 5000 10,000 ரெண்டாயிரங்கிறோம். ஒரு மாட்டுக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டாக்கா 500 கம்மியாக வாங்குறதே கிடையாது எந்த டாக்டரும். ஆனால் நான் போய் வைத்தியம் பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? எவ்வளோங்க என்ன கொடு, ஒரு 200 கொடு. இல்லைங்க 100 தரேன். 100 தராப்புல. டாக்டர் கேட்டாக்கா 500 கொடுத்துட்றாப்புல. நம்ம போய் கேட்டால் 100 தரங்கிறாப்புல. இந்த நாட்டு வைத்தியம் வந்து மறைஞ்ச காரணமே இந்த நாட்டு வைத்தியர்கள் என்னடா மெனக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணது. இன்னும் போய் ஒரு மாட்டுக்கு மருந்து இப்போ ஊசி போகிற டாக்டர் வந்து போய் பையை திறக்கிறாரு, டப்புன்னு உடைக்கிறாரு, ஊசி இழுக்கிறாரு, ஜக்குன்னு குத்துறாரு, 500 பணம் வாங்கிட்டு போகிறார். ஒரு நாட்டு மருந்து சேகரிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, அந்த மாட்டுக்கு என்ன நோய் வந்துடுது, நாட்டு மருந்து கடைக்கு போகணும். அந்த மருந்து அதுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிவிடும். மூலிகை பறிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், குறைஞ்சது 3 மணி நேரம். அந்த மருந்தை கொண்டு வந்து அரைச்சி அதை ஊற்றுறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகிவிடும். 4 மணி நேரம் வேலை செஞ்சுவிட்டு 100 ரூபா அவன் மருந்து தரான்னா, மருந்து வந்து இன்றைக்கி வந்து வாங்கினோம்னா, இன்றைக்கெல்லாம் நாட்டு மருந்து வாங்க போனால் ஒரே ஒரு பச்சலை இருக்கிறவங்க 100 ரூபா கம்மி இல்லை. அதனால் என்ன தெரியுமா, இவன் என்ன நீ வந்து ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பண்ணதெல்லாம் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு மாடு வைத்தியம் பண்ணேன். அப்புறம் அந்த மாடும் நல்லா குணமாகிடுது. அப்புறம் பணம் எவ்வளோப்பா அப்படின்னு 3 நாள் கழித்து கேட்குறாப்புல. 3 நாளும் வைத்தியம் பண்ணுறேன். மாடு தீனி திங்குது, எவ்வளோப்பா காசு கொடுன்னு கேட்குறாங்க. ஏன்டா ஒரு 500 ரூபா கொடு. என்ன சொல்கிறாரு தெரியுமா இருந்தாலும், என்ன தூக்கில் போது இப்படி மூலிகை பொடி துளிவுன்னு போட்டால் அதுக்கு 500 ரூபாயான்னு கேட்குறாப்புல. நான் என்ன சொல்கிறது, துளி போதே. டாக்டர் ஊசி போடுறது ஒரு சொம்பு தண்ணியாக எடுத்து ஊசி போடுறாரு. துக்கிலி போது ஒரு 5 மில்லி 10 மில்லி மருந்து ஊற்றுறாரு, ஆயிரக்கணக்கில். இப்படியெல்லாம் வந்து கேட்கக்குள்ள மனசு என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு. அப்புறம் வைத்தியம் பண்ணாக்கணும், என் வந்து கூப்பிட்டாக்கணும், போய் டாக்டர்கிட்டே பார்த்துக்குன்னு சொல்லி போடுறது. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து மலிஞ்சு போயிடுது, நாட்டு மருத்துவம் மலிஞ்சு போயிடுது. அதனால் அது எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வைத்தியத்தை யாராவது கற்றுக்கிட்டாருன்னா ஒருத்தரும் கற்றுக்க மாட்டேங்கிறானுவ. நம்ம இருக்கிற பசங்களும் கற்றுக்கிறோம், யாரும் ஆர்வமாக வரதே இல்லை. அவ்வளவு சோம்பேறி ஆகிவிட்டானுவ. இதை எவன்டா கற்றுக்கிட்டு அவன் போய் மாட்டை பார்க்கணும், கூப்பிடுவான், போய் பார்க்கணும், அதுக்கு மருந்து போய் சொல்கிறேன். என் பசங்களே கேட்குறானு, என் பையனுள்ளே சொரத்துக்கு ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறான். ஏப்போ அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதனால் சரி, நமக்கு இருக்கிற வரையே இருக்கக்கூடிய இந்த மருந்தை ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு நாட்டு மருந்து சொல்லிவிடலாம், அவங்கவுங்க பயன்படுத்திக்கிட்டோம். பரம்பரையாக அவங்க அதை தெரிஞ்சு அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படி பரம்பரையாக இது, அதாவது இந்த வைத்தியம் மறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் ஒரு மருந்தை இதை சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பலன் அடைஞ்சிக்குங்க. மாட்டுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மாடு எல்லாம் பூரா பசு மாடு தான் இருக்குது, காளை மாட்டே காணும். அதாவது ஒரு கிராமத்தில் 4 ஜோடி காளை இல்லை, ஆனால் 2000 பசு இருக்குது. அந்த 2 ஜோடி காளை 3 ஜோடி காளை வச்சுருக்கிறவங்க தான் வச்சுருக்கான். எதுக்கு? அதை கேட்டால் பொலிக்காலங்கிறான், உழவுக்கு அதை ஓட்ட மாட்டேங்கிறானு. இப்படி வந்து கிராமத்தில் எல்லாம் ஆகிப்போச்சு. எந்த மாடுனாலும் சரி, எளிமையான முறையில், சுலபமான முறையில், சுலபமான முறையில் வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய ஒரு மருந்தை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்து பயன்படுத்திக்கிங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். இப்போ எதனால் ஒன்று காசு பணமாக இது, ஆனால் அந்த வைத்தியம் வந்து அது பழிக்கணும், அது மறையக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்திக்கு பயன் பெறுங்க. ஒன்றும் இல்லை, மாடு வந்து உடனே ஒரு
வர பொசுக்கள் மாதிரி நிற்கிது, தீனி திங்கலை, அப்படியே ஒரு சோர்ந்த மாதிரி நிற்கிதுன்னு வச்சுங்க, பார்க்கத்தான் தெரியும், பார்க்கக்குள்ளே தெரியும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற வந்து பொருள் தான். என்னென்ன பொருள்? புளி, மிளகாய், சீரகம், சுக்கு, மிளகு, பெருங்காயம், ஓமம், 6 பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் இப்போ எல்லா வீட்லேயும் இருக்குது, இல்லாத வீடே கிடையாது. அதுக்கு ஆரம்பத்தில் உடனே நீங்கள் மாடு கடவுடனே ஒரு மாங்காய் அளவு ஒரு புளி எடுத்து ஒரு வெந்நி தண்ணீர் கொஞ்சம் வச்சு அதில் வந்து வெந்நீரில் வந்து அதை எடுத்து போட்டுருங்க. அது ஊறிக்கும், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷத்தில் ஊறிக்கும். அதை போட்டுட்டு அடுத்தது ஒரு குத்து மிளகாய் அப்படியே கோம்போடு அள்ளிக்கணும். கோம்போடு அள்ளி அந்த மிளகாயை வந்து அம்மி வச்சு நல்லா அரைச்சிக்கணும். மிளகாய் சாந்து தண்ணி ஊற்றி நல்லா நகனகன்னு அரைச்சிக்கணும். அடுத்தது சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி வச்சுங்க. நல்லா மைஸாக பொடி பண்ணி ஒரு அளவை தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி, இதுனாலும் சரி. இந்த புளி கரைச்சி அதை வடிகட்டி இந்த புளி திப்பி எடுத்துக்கிட்டு அந்த கரைசல், இந்த மிளகாய் சாந்து இதெல்லாம் எடுத்து அந்த ஒரு வெந்நீர் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அப்படியே கை பொறுக்க சுட வச்சு இதெல்லாம் எடுத்து அதில் போட்டு கலக்கி விட்டு பனவெல்லம், அதாவது மாட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய மாடு சின்ன மாடு கன்றுக்குட்டி இருந்தது. பெரிய மாடாக இருந்தால் 1 கிலோ வெல்லம், அது சின்ன மாடாக இருந்தால் 1/2 கிலோ, கன்றுக்குட்டியாக இருந்தால் 1/4 கிலோ வெல்லம். அதில் அந்த வெள்ளத்தை நுணுக்கி போட்டு இதெல்லாம் போட்டு இந்த மிளகு, சுக்கு, பூண்டு, ஓமம் பொடியெல்லாம் அதில் போட்டு கலக்கி விட்டு ஒரு இதில் உள்ளுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டிங்களா அந்த மாடு வந்து நல்லாயிருக்கும். மற்ற அன்றைக்கே இருக்காது, அன்றைக்கி நைட்டு போய் மறுநாள் பார்த்தா தெளிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மறுபடியும் மீண்டும் கொஞ்சம் இது இருந்ததுன்னா மறுபடியும் அதே ஊற்றுங்க. மறுபடியும் திரும்ப இன்னொரு வேளை ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இல்லை வீட்டு மருந்து தான், எளிமையான மருந்து தான், நாட்டு மருந்து தான், மாட்டு மருந்து. இதையெல்லாம் ஊற்று. அடுத்தது என்ன பண்ணுறீங்களா, இதை விட்டுருங்க. மீண்டும் வந்து மாடுகளுக்கு என்னென்ன நோய், இது வந்து பொசுங்கிட்டு இருக்கும், மாடு மயிர்கள்லாம் செலுத்துக்கிட்டு இருக்கும். மீண்டும் வந்து அது வந்து குந்துங்கிறது, குந்தில் வந்து எத்தனை வகை இருக்குதுங்களா? முண்டி குந்து, மொடவாண்டி குந்து, பச்சை குந்து, வரக்குந்து, நீர்க்குந்து, ஆனைக்குந்து. அந்த ஒரே குந்தில் இத்தனை வகையான நோய் இருக்குது. அதில் அந்த நோய்க்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனிமையான தனித்தனி மருந்துகளை செய்யலாம். அதுக்கு அந்த விளக்கத்தை நான் மீண்டும் மறுபடியும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சு அதுக்கு மேலே எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்த விளக்கத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மாடுகளுக்கு வந்து இது முதல் உதவி செஞ்சுக்கிட்டு அடுத்த பிற்பாடு எந்த வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிங்க. அப்படி உங்களுக்கு இது இல்லைன்னா மீண்டும் டாக்டர்கிட்ட காட்டுங்க, ஏதோ உங்களுக்கு செய்யுங்க. ஆனால் இதில் வந்து குணமாகலன்னா போங்க, குணமாகிட்டால் இதையே நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து மாட்டை குணப்படுத்திக்கிங்க, பயப்பட வேணாம். கன்று வளர்ப்பு, மாடுகளுக்கு என்ன நோய், அந்த இதனுடைய இதெல்லாம் விரிவான விளக்கத்துடனே அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.